இந்த உலகம் நம்மளுக்கு நிரந்தரம் இல்லை. இந்த உலகத்தை தாண்டிய ஒரு வாழ்க்கை இருக்கு, அதான் பரலோகம். அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நம்புங்க. இந்த உலகத்தை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்கு, பரலோகம். இந்த பரலோகத்துக்கு நம்ம போகணும் என்றால் அதுக்கு ஒரே ஒரு வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். நம்மளுக்காக தன் ஜீவனை கொடுத்தார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை மிகவும் நேசிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நம்புங்க. அப்போது உங்களுக்கு சந்தோஷம், சமாதானம் கிடைக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் சந்தோஷம் இல்லாமல் இருக்கீங்களா, சமாதானம் இல்லாமல் இருக்கீங்களா, துன்பமாக இருக்கீங்களா, என்ன கவலையாக இருந்தாலும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை கவலைகளை நீக்கி உங்களை சந்தோஷத்தை தர வல்லவராக இருக்கிறார். நீங்கள் என்ன பிரச்சனாலும் சரி ஏசப்பான்னு சொல்லி கூப்பிடும்போது உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஏசப்பாவை நம்புங்க. யார் நம்மளை கைவிட்டால் அவர் நம்மளை கைவிட தேவனாக இருக்கிறார். மனிதர்கள் நம்ம கைவிடலாம், நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம கைவிடலாம், நண்பர்கள் நம்ம கைவிடலாம், நம்ம சொந்தக்காரங்களை நம்ம கைவிடலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கைவிடாத தேவனாக இருக்கிறார். அவர் நம்மளுக்காக சிலுவை ரத்தம் சிந்தி மறித்து தன் கைகளில் கால்களில் அவர் ஆணியடிக்கப்பட்டு கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நம்மளுக்காக சிந்தினார். உங்களுக்கு என்ன நோய் நொடியில் சரி, இன்னும் ஒரு உடம்புல என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஏசப்பான்னு சொல்லி கூப்பிடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உதவி செய்வார். பைபிளில் போட்டிருக்கு, அவருடைய தழும்புகளாலே நம்ம குணமாகிறோம் என்று. அதனால் நீங்கள் என்ன ஒரு நோய் இருந்தாலும் சரி ஏசப்பாவை நம்புங்க. இது நம்ம வாழ்கிற காலம் ரொம்ப கடைசி காலமாக இருக்கிறது. பைபிளில் போட்டிருக்கு. இன்னும் கொரோனா மாதிரி பல நோய்கள் வரும்னு பைபிளில் போட்டிருக்கு. இன்னும் பூமி அதிர்ச்சிகள், இன்னும் இந்த உலகம் பார்க்காத பழைய அழிவுகள், பல நோய்கள், பல அழிவுகள், இன்னும் பூமி அதிர்ச்சிகள், வெள்ளங்கள், மகா வெள்ளங்கள் வரணும்னு பைபிளில் போட்டிருக்கு. இதுலேருந்து நம்ம எப்படி தப்பித்து கொள்ளணும், இதுலேருந்து நம்ம எப்படி தப்பித்து உயிர் வாழணும், அதுக்கு ஒரே ஒரு காரணம், ஒரே ஒரு வழி இயேசு தான். பைபிளில் போட்டிருக்கு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று. ஏசப்பாவை நம்புங்க, அவர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஏசப்பாவை நம்பும் போது உங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த வரப்போகிற எல்லா அழிவிலிருந்தும் அழிவிலிருந்து உங்களுக்கு காப்பாற்றி நித்திய ஜீவனை தர வல்லவராக இருக்கிறார். இந்த உலகம் நம்மளுக்கு நிரந்தரம் இல்லை. இந்த உலகத்தை தாண்டிய ஒரு வாழ்க்கை இருக்கு, அதான் பரலோகம். அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நம்புங்க. இந்த உலகத்தை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்கு, பரலோகம். இந்த பரலோகத்துக்கு நம்ம போகணும் என்றால் அதுக்கு ஒரே ஒரு வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்புகிற அவர் கைவிடாத தேவனாக இருக்கிறார். இது வரைக்கும் அவர் நம்பி வரும், அவர் கைவிடாத தேவனாக. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்புங்க. அவரை நீங்கள் எந்த ஒரு கவலையாக இருந்தாலும் சரி, இன்னும் ஒரு துக்கமாக இருந்தாலும் சரி, வீட்டில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அந்த கிராம ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இப்போ கிராமத்தில் இருக்கிற ஜனங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருக்கணும் ஆண்டவரே, சமாதானமா இருக்கணும் அப்பா. எல்லா பிரச்சனையும் நீங்கி ஆண்டவரே, எல்லா துன்பங்கள் நீங்கி ஆண்டவரே ராஜா அப்பா. நல்லா சந்தோஷம் ஆண்டவர், சமாதானத்தோடு இருக்கணும் ஆண்டவரே. பெரிய முதல் ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே பள்ளி படுக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே பசங்களை ஆசீர்வதிங்க, நல்லா படிக்கணும் ஆண்டவரே அப்பா. நல்லா ஞானத்தை தாங்க ஆண்டவரே ராஜா. ஆண்டவரே கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் ரட்சிக்க பண்ண ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே அப்பா, சந்தோஷ சமாதானத்தோடு ஆண்டவர் நல்லா வாழ ஆண்டவரே நீர் கிருபை செய்யுங்க ராஜா அப்பா. ஆண்டவரே ராஜா ஆண்டவரே அப்பா, அந்த கடைசி காலத்து ஆண்டவரே வரகரை அப்பா நிறைய ஆண்டவரே அப்பா அழிவுக்கு ராஜா. அந்த ஜனங்கள் ஆண்டவரே மன திரும்பி ஆண்டவரே ரட்சிக்கப்பட கத்த உதவி செய்யுங்க அப்பா. ஆசீர்வதிங்க ராஜா. அந்த கிராமத்தை ஆசீர்வதிங்க. ஒப்பு கொடுக்கிற இயேசுநாதர் பிதாவே, ஆமென்.